ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு தான் கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 12th கிளாஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 11 கிளாஸ் பார்த்துருக்குறோம். பக்தவச்சலம் அவர்கள் சிஎம்மாக இருந்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நீதி கட்சி எப்படி உருவாச்சு, ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்தே ஃபுல்லாக பார்த்துருப்போம் எல்லா சாப்டரும். அண்ட் இதில் வந்து அண்ணாதுரை ஆட்சி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கொஷின் ஒரு 3 கொஷின், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஓகே, அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தலைமையில் முத்தமிழ் காவலர் இருக்கார் இல்லையா, அவரோட தலைமையில் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து அண்ணாதுரை ஆட்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவரை பற்றின கொஷின் இல்லாமல் எந்த ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இவர் பற்றின டேட்டாஸ், ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஆட்சி, இவர் சிஎம்மாக இருந்தது எப்போன்னு பார்த்தோம்னா 1967லேருந்து 69 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பாரதிதாசன் ஒரு நல்ல கோட் சொல்லியிருக்கார் பாருங்கள். தமர் என்றும் தான் என்றும் நினைப்பதன்றி தமிழ்நாட்டின் நலத்திற்கே உயிர் உடல்கள் அமைகவென இரவு பகல் உழைக்கும் மேலோன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அண்ணா அவர்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் அண்ணா அவருக்கு ஒரு பட்டமும் கொடுத்துருப்பார், அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எந்த ஒரு வயது வித்தியாசம் அப்படி இல்லாமல் அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை இவரோட பெயர். 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இவரோட தந்தை வந்து நடராஜ முதலியார், தாய் பங்காரு அம்மாள். ஸோ இவரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அதனால் இவங்களோட சித்தியான ராஜாமணி அம்மையார் தான் அண்ணாதுரையை வந்து கொஞ்சம் பாசமாக வளர்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தனால அவங்க வளர்ப்பாங்க. அண்ணாதுரை அவர்கள் வந்து காஞ்சிபுரம் பச்சையப்பர் பள்ளியில் படிப்பை முடித்தவுடன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெறாரு. 1934 தான் இவரோட ஸ்டடீஸே கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ அண்ணாதுரை வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கும் ராணி அப்படிங்கிறவங்களுக்கும் மேரேஜ் ஆகுது. 1930 மேரேஜ் ஆயிடுது. பட் அவர் வந்து அவரோட முதுகலை பட்டத்தை 34 தான் முடிக்கிறாரு, ஓகேவா? ஸோ பட் அவரோட அந்த திருமணம் அப்படிங்கிறது அவரோட அறிவு பயணத்துக்கு எந்த ஒரு தடையாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கல்லூரி நூலகம் அண்ணாதுரைக்கு அறிவு பூங்காவாக பயன்பட்டது. பல பேச்சு போட்டிகளிலும் பட்டிமன்றங்களிலும் பங்கேற்ற இவர் தனது தமிழ் ஆங்கில புலமை மிக்க பேச்சாற்றலால் கேட்போரை காந்தம் போல் கவர்ந்தார். ஸோ நமக்கு தெரியும் அண்ணா அப்படின்னாலே அந்த ஸ்பீச்சுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அவர் அப்போல இருந்தே அவரோட ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் பட்டிமன்றங்களில் பங்கேற்கிறது, தமிழ் இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ் அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். என்னென்னா, நோ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஜெக்ஷன் வேர்டையே அந்த பிகாஸே ஒரே நேரத்தில் 3 இடத்துல யூஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இல்லையா? ஓகே, இவர் ஆங்கில கட்டுரை போட்டிகளில் முதல் பரிசை பெற்றது. அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆங்கில புலமை பெற்றிருந்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த பிகாஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவரோட முதல் சிறுகதை வந்து எந்த இதில் வெளியாக இருக்கும் அப்படின்னா ஆனந்த விகடனில் வெளியாக இருக்கும். அண்ணாதுரை பச்சையப்பன் கல்லூரி மாணவ சங்க பொதுச் செயலாளராகவும் கல்லூரி பொருளாதார அமைப்பின் தலைவராகவும் இருந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. ஸோ இவரோட அறிவாற்றல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் இங்கிலீஷ் இதில் ஒரு நல்ல அறிவு பெற்றிருந்தார். அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதனால் இவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரான வரதராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாதுரையை பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ இதனால் இவரோட ஸ்பீச்சினாலேயே ஆங்கில புலமையும் பேச்சாற்றலும் மிக்க பேராசிரியர், சென்னை பிராமணர் அல்லாதர் சங்க தலைவராகவும் நீதி கட்சியின் பேச்சு புயல் ராமசாமி முதலியாரின் தேர்தல் பிரச்சார குழு பொறுப்பாளராகவும் இருந்தார் இவரோட ப்ரொஃபஸர். அதனால் இவர் வந்து அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அதுவே அவருக்கு ஒரு
அரசியலில் ஒரு என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ வரதராஜனின் மண்ணடி வீடு அண்ணாதுரையின் குருகுலம் ஆயிற்று. வரதராஜனும் நீதி கட்சியின் வெங்கடசாமியும் சமூக நீதி, பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றம், அரசியல் கட்சி மூலம் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவது, இப்படி எல்லாத்துலேயுமே அண்ணாதுரையை வந்து அறிமுகப்படுத்தி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. இதே போல் அவரோட தமிழ் பேராசிரியரான அந்த மோசூர் கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு இவங்களும் சங்க இலக்கியத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. அடுத்தது நீதி கட்சியில் அண்ணாதுரை. இப்போ அண்ணாதுரை வந்து பச்சையப்பன் கல்லூரியில் மாணவராக இருந்தப்பவே நீதி கட்சி ஆளும் கட்சியாக இருந்தது. நமக்கு தெரியும் 1934 தான் அவர் வந்து தன்னோட ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அந்த பீரியடில் 1920 இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தான். இடையில ஒரு 4 வருஷம் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீதி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அண்ணாதுரையின் பேச்சாற்றல் நீதி கட்சி தலைவர்களின் கவனத்தை கவர்ந்தது. சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த நீதி கட்சியை சேர்ந்த சி. பாசுதேவ் அவரது ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்க்க அண்ணாதுரையை அழைக்கிறார். ஓகேவா? ஸோ இவர் தான் இங்கிலீஷில் நல்ல புலமையாக இருந்தனால சென்னை மாநகராட்சியோட மேயராக இருந்த பாசுதேவ் அப்படிங்கிறவர் அவரோட ஸ்பீச்சை வந்து தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரையை கூப்பிடுறாங்க. ஸோ அண்ணாதுரையோட தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது பாசுதேவோட ஒரிஜினல் இங்கிலீஷ் அந்த ஸ்பீச்சை விட ரொம்ப சூப்பராக இருந்ததை பார்த்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக ஆயிடுது. அதனால் இந்த பாசுதேவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நடத்திட்டு இருந்த பாலபாரதி அப்படிங்கிற இதழை நடத்தும் பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க? அண்ணாதுரை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? என்ன இதழ்? பாலபாரதி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்த நவயுகம் இதழுக்கும் நீதி கட்சியின் முதலமைச்சர் பொப்பிலி அரசன் நடத்தி வந்த ஒரு இதழுக்கும் இவர் துணையாசிரியராக பணியாற்றுறாரு. ஸோ அப்போது காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்த நவயுகம் அப்படிங்கிற இதழ் யார் தோற்றுவித்தது அப்படின்னா காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்தது. ஸோ இந்த நேரத்தில் தான் அவர் 1934 என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ நீதி கட்சியில் உடனே சேர்ந்துடுறாரு. 1934 நீதி கட்சியில் சேர்ந்துறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 1934 நீதி கட்சியில் முறைப்படி சேர்ந்தார். ஸோ அதற்கு அரசியல் இரட்டையர்களான சண்டே அப்சர்வர்ஸ் ஆசிரியர் பி. பாலசுப்ரமணியம், நீதி கட்சி பத்திரிகை ஜஸ்டிஸ் ஆசிரியரான டிவி நாதனும் உடனடி காரணமாக இருக்கிறாங்க. அவர் நீதி கட்சியில் சேர்றதுக்கு யார் யார் ரீசனாக இருக்காங்கன்னா பாலசுப்ரமணியம், நாதன் அப்படிங்கிற 2 பேர். இந்த சண்டே அப்சர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் தான் பி. பாலசுப்ரமணியம். அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை இருக்குல்ல அதோட ஆசிரியராக அப்போ டிவி நாதன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இவங்க தான் வந்து அண்ணா வந்து நீதி கட்சியில் இணையறதுக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. அடுத்தது திருப்பூர் மாநாடு 1935. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். அண்ணாதுரை மாணவராக இருக்கும்போதும் பின்னர் நீதி கட்சியில் சேர்ந்த பின்னரும் பெரியார் ஈவேராவின் சுயமரியாதை இயக்க நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வந்தார். ஸோ சுயமரியாதை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? கமெண்டில் சொல்லுங்கள். அவருக்கு பெரியாரின் மீது மரியாதையும் அவரது பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மீது பற்றும் இருந்தது. ஸோ பெரியாரோட முக்கியமான கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுயமரியாதையும் பகுத்தறிவும் தான். இது வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. இருந்தாலும் அண்ணாவுக்கு வந்து நீதி கட்சியை விட்டுட்டு சுயமரியாதை இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இல்லை. பட் அவர் வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகியிருந்தார் பெரியாரோட பகுத்தறிவுவாதத்தில். அப்போ அண்ணாதுரையும் பெரியாரும் நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு 1935 மே 2021 திருப்பூரில் நடைபெற்ற 2 நாள் 2வது செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் கிடைக்குது. ஓகேவா? அப்போது எந்த மாநாட்டில் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து பேசினாங்க அப்படின்னா 1935 மே மாதம் திருப்பூரில் நடந்த இளைஞர் மாநாட்டில் தான். ஸோ பெரியாரோட பேச்சில் இருந்த நேர்மை, வாய்மை, வேகம் அண்ணாதுரையை வெகுவாக கவர்ந்தது. அதே மாதிரி அண்ணாதுரையோட பேச்சில் இருந்த ஒரு தெளிவு, இனிமை வந்து கவர்ச்சி பெரியாரை அண்ணாதுரை வசப்படுத்தியது. ஓகேவா? ஸோ இப்படி 2 பேருக்குமே அவங்க பேச்சுக்கள் அப்படிங்கிறது பிடிச்சு போயிடுது. அடுத்தது தேர்தல் அனுபவம் 1936. ஸோ அண்ணாதுரை வந்து நீதி கட்சியில் இருந்தப்ப நீதி கட்சி என்ன ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் நீதி கட்சியோட கடைசி காலம் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின்ஸுக்கு நான் பிராமின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிராமின்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கட்சிக்குள்ளே போடுறாங்க. இதனால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது வருது. ஸோ கட்சியை வளர்க்குறதுலேயே போக போக அவங்களோட கவனம் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் தான் அண்ணா வந்து நீதி கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு.
ஸோ நீதி கட்சியில் சேராமல் பெரியார் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய இயக்கமாக இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தது. ஸோ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையாக அவங்கவுங்க பக்கம் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் 1937 நடக்கவிருந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுவதற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தது. ஸோ அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அரசியலில் சேர்ந்து ஒரு பதவி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவருமே அரசியலை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போது நீதி கட்சியோட பிரபலங்களில் ஒருத்தராக இருந்த குமாரராஜா முத்தையா செட்டியார், இவர் அண்ணாதுரையை சென்னை மாநகராட்சி பெத்தநாயக்கன்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் அண்ணாதுரை வெற்றி பெற முடியவில்லை. ஓகேவா? ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் நின்ன காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றுறாரு. அடுத்தது துறையூர் மாநாடு. ஸோ இந்த 1936 அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருக்கு யார் வாய்ப்பு கொடுத்தானா, குமாரராஜா முத்தையா செட்டியார். ஓகே, பெத்தநாயக்கன்பேட்டை தொகுதி. துறையூர் மாநாடு 1937. ஸோ இது ரொம்ப முக்கியம். திருப்பூர் சந்திப்புக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு, அங்கே 35 நடக்குது. 37 பெரியாரோட அழைப்பின் பேரில் அண்ணாதுரை ஈரோடு சென்று பெரியார் நடத்தி வந்த குடியரசு மற்றும் விடுதலை இதழ்களின் முழுநேர துணை ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ அண்ணாதுரை அறிவாற்றலும் எழுத்தாற்றலும் பயன்கருதா பணியும் பெரியாரை ரொம்பவே கவருது. ஸோ அவர் துறையூரில் நடத்திய சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பை அண்ணாதுரைக்கு கொடுக்குறாரு. அப்போ துறையூரில் எப்போ சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1937 நடந்தது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. அடுத்தது அண்ணாதுரை அந்த நேரத்தில் அவரோட ஸ்பீச் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்து எல்லாரோட அங்கே கூடியிருந்த எல்லாரோட மனங்களையுமே அது கொள்ளை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்திய மேடை பேச்சு வரலாற்றில் அண்ணாதுரையின் பேச்சு முதலிடத்தை வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கே. கண்ணன். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஃபைன். அவரோட பேச்சு தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ணா தான் ஸ்பீச்சை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அவரோட ஒவ்வொன்றுமே அந்த லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. 2024 நடந்த எக்ஸாமில் மணியோ பத்தரை இன்னும் இல்லை நித்தரி அந்த ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அறிஞர் அண்ணாவோடது தான். ஓகேவா? பெரியாரின் பேச்சுக்கும் அண்ணாவின் சொற்பொழிவுக்கும் அடிப்படை வேறுபாடு இருந்தது. ஒன்று தர்க்க ரீதியானது, மற்றொன்று அறிவார்ந்த நயமும் நெளிவுமிக்கது. முதலாவது சாட்டையடி போன்றது, ரெண்டாவது யாழிசை போன்றது. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937-39 நடக்குது. 1937 சென்னை ராஜதானியின் முதலமைச்சரான ராஜாஜி ஹிந்தியை கட்டாய பாடமாக்கியதால் அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்குது. பெரியார் இந்திய எதிர்ப்பில் பங்கேற்கிறாரு. அண்ணாதுரையும் கூட சேர்ந்து பங்கேற்கிறாரு. இதனால் பெரியாருக்கு 1 வருஷ சிறை தண்டனையும் அண்ணாதுரைக்கு 4 மாத சிறை தண்டனையும் வழங்கப்படுது. ஓகேவா? ஸோ அண்ணாதுரை ஃபஸ்ட்டாக சிறைக்கு சென்றது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் 1938. இதுதான் அண்ணாதுரையோட முதல் சிறைவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே சிறையிலும் அடைக்கப்பட்டாங்க. இது அவங்களுக்கு இடையில் இருந்த அந்த ஒரு நட்புறவு அப்படிங்கிறது இன்னும் பலப்படுத்துது. அடுத்தது 1941 பெரியார் ஹரித்வார யாத்திரை மேற்கொண்ட போது அண்ணாதுரையும் உடன் அழைத்து செல்லப்பட்டார். ஸோ அங்கே அவங்க 10 வருஷம் தங்கி இருக்கிறாங்க. அங்கே இருந்த சாமியார் 10 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அங்கே இருந்த சாமியார், சாதுக்கள், சோம்பேறிகள் எல்லாரையும் நேரில் பார்த்து அறிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ தாடி பெரியாரையும் அவருடன் இருந்த அண்ணாதுரையும் மதிப்பிற்குரிய சாமியார் சீடார் என்று எண்ணிய ஹரித்வார் மக்கள் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை செலுத்தினர். ஸோ பெரியார் தான் பார்க்குறதுக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தவங்க ஓகே இவங்களும் ஏதோ சாமியாரும் சீடரும் தான் அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் இவங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நேரத்தில் பெரியாரை பற்றி அறிந்த ஸ்ரீத்தானந்தா கல்லூரி நிர்வாகம் அவரை உரையாற்ற வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரது உரையை ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்தது யாருன்னா அண்ணாதுரை.
அப்போ பெரியாரோட ராமாயண பேச்சு மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றது. ஆனால் அண்ணாதுரையோட அந்த இங்கிலீஷ் ஸ்பீச் அப்படிங்கிறது கேட்பவரை வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெரியார் லக்னோ பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போதும் அங்கே இருந்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாதுரையும் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் பெரியார் வந்து அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஸோ அண்ணாதுரை மொழிபெயர்க்க தான் வந்தார், அவர் வந்து பேசுகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரியாரோட மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது தனித்தடத்தில் அண்ணாதுரை 1942. ஸோ ஹரித்வாரத்துலேருந்து பயணத்தை முடித்து 1942 இவங்க 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க. அப்போது காஞ்சிபுரத்தில் போய் திராவிட நாடு அப்படிங்கிற பெயரில் ஒரு வார இதழை யார் தொடங்குறாங்க அப்படின்னா நம்ம அண்ணாதுரை வந்து தொடங்குறாரு. ஸோ திராவிட நாடு யாரோடதுன்னு தெரியும், அண்ணாதுரையோடு தான். ஸோ அந்த பத்திரிகை வந்து வாசகரில் ரொம்பவே கவர்ந்துச்சு. அவரோட எழுத்து வந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வாசகர் வட்டமும் விரிவடையுது. அப்போ இவர் நிறைய புனைப்பெயர்களில் கட்டுரை கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னென்ன புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீனஸ், வீரன். ஸோ இதெல்லாம் யாரோட புனைப்பெயர்கள் அப்படின்னு கேட்டால் தெரியணும், அண்ணாதுரை அவர்களோட புனைப்பெயர்கள். ஸோ ஒவ்வொரு வாரமும் திராவிட நாடு ரொம்ப ஆவலோட மக்களிடையே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்போ பத்திரிகை முயற்சிக்கு பக்கபலமாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ராம அரங்கன் அப்படிங்கிறவரும் தில்லை வில்லாளன் அப்படிங்கிறவங்களும் அண்ணாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ திராவிட நாட்டு பத்திரிகைக்கு வந்து பல மடங்கு அதிகரிக்குது தேவை. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு அச்சகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அச்சகம் வேணும்னா என்ன வேணும், பணம் வேணும். ஸோ அந்த பணத்துக்காக தான் சில நாடகங்கள் எழுதப்படுது அண்ணாதுரை அவர்களால். என்னென்ன நாடகங்கள் அப்படின்னா இதுவும் ரொம்ப முக்கியம். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம், நீதி தேவன் மயக்கம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைகாரியின் குறிப்புகள். ஸோ இது எல்லாமே யாரோட நாடகங்கள் அப்படின்னா அண்ணாதுரை எழுதிய நாடகங்கள். ஸோ எல்லாமே வந்து எதிர்பார்த்த மாதிரியே அவங்களோட படைப்புகள் அச்சக விரிவாக்கத்துக்குன்னு சொல்லி தொகையை ஈட்டி கொடுத்து ஒரு பெரும் புரட்சியவே ஏற்படுத்துது மக்கள் மத்தியில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாதுரையோட புதிய புரட்சிகரமான படைப்புகளை கூர்ந்து கவனித்து வந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோடு ஒப்பிட்டு எழுதினார். அப்போ இது கேட்கலாம், அண்ணாதுரை அவர்களை ஜெர்மனியின் நாடக மேதையான இப்சனோடு ஒப்பிட்டு எழுதினது யார் அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அதே போல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு அப்படின்னா அது என்ன பட்டம்னா அறிஞர் அப்படிங்கிற பட்டம். ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரையை எல்லாரும் அறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது கடவுள் மறுப்பு இயக்கம் 1942 to 44. ஸோ 1940 பெரியார் கடவுள் மறுப்பு இயக்கத்தை தீவிரப்படுத்துகிறாரு. பெரியார் வந்து ஒரு நாத்திகவாதி, அண்ணாதுரை வந்து அறிவுவாதி. ஸோ அண்ணாதுரை கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையில் கலந்து கொள்ளாமல் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இருக்கக்கூடிய நம்ப முடியாத சில விஷயங்களை எடுத்து கூறி அப்புறம் சில முரண்பாடுகள் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அம்பலத்துக்கு கொண்டு வராரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா ராமாயணம் வந்து ஒரு ஆபாச காவியம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளோட சொல்கிறாரு. பெரிய புராணத்தில் இருக்கும் முரண்பாடுகளை கோடிட்டு காட்டினாரு. சமய இலக்கியங்களில் காணப்படும் ஆரியர் திராவிடர் அப்படிங்கிற வேறுபாடுகளையும் உதாரணங்களோட விளக்குறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாதுரை வந்து பெரியார் சென்ற பிறர் மனதை புண்படுத்தும் நாத்திக பாதையில் செல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை மூட நம்பிக்கைகளின் இரும்பு பிடியிலிருந்து விடுவிக்கும் அறிவு பாதையில் பயணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா அண்ணாதுரை வந்து பெரியாரோட பகுத்தறிவு குறிக்கோளை ஏற்றுக்கிட்டாரே தவிர அவரோட வழிகள் அதை அடைவதற்கான வழியை வந்து ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு தான் அவர் வந்து காந்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ காந்திய மாதிரி அவரோட வழி வந்து அவரோட அந்த மார்க்கம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருச்சி மாநாடு 1943. ஸோ அண்ணாதுரை ஈரோட்டிலேருந்து காஞ்சிபுரம் வந்து திராவிட மாநாடு பத்திரிகையை வந்து திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். அந்த டைமில் தான் பெரியாருக்கும் இடையே உள்ள தொடர்பு நீடிச்சுது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராகவும் அண்ணாதுரை அதன் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாங்க இந்த 1943 காலகட்டத்தில். ஸோ 1943 ஏப்ரல் 25 திருச்சியில் கூட்டப்பட்ட 14வது நீதி கட்சி மாநாட்டுக்கு அண்ணாதுரை தலைமை தாங்கும் வாய்ப்பை கொடுத்தார். ஸோ இது ரொம்ப முக்கியம். 1945
43 ஏப்ரல் 25 எங்கே நீதி கட்சியோட மாநாடு நடக்குது அப்படின்னா திருச்சியில் 14வது மாநாடு. அதுக்கு தலைமை தாங்கினது அண்ணாதுரை அவர்கள். ஸோ அண்ணாதுரை இளைஞர் பதவியையோ கௌரவ பட்டத்தையோ பொருளையோ இப்படி எல்லாத்தையுமே விரும்பாதவர். ஸோ ஒரு செயலாற்றல் மிக்கவர், இது நமக்கு தெரியும். அடுத்தது 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் கூட்டப்பட்ட நீதி கட்சி மாநாட்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான திருப்பம் அப்படிங்கிறது வருது. நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ பெரியார் கட்சியின் பெயர் மாற்றத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த போதே சண்டே அப்சர்வர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த பாலசுப்ரமணியன், அப்புறம் சவுந்தரபாண்டியன், பிடி ராஜன், இவங்க எல்லாரும் பெரியாரின் தலைமையையே மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறாங்க. அப்போ கியாபே விஸ்வநாதம் தான் அந்த நீதி கட்சியோட பொதுச் செயலராக இருக்கார். ஸோ அவர் பெரியாருக்கு எதிராக ஒரு 14 குற்றச்சாட்டுகளை சொல்லி பதவியிலிருந்து விலகிறாரு. யார்? கியாபே விஸ்வநாதம். ஓகேவா? ஸோ நீதி கட்சி ரெண்டாக பிரிகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த டைமில் பெரியாருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா அண்ணா தான். இருந்தாலும் பெரியார் அண்ணாதுரையோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் அவரை ஃபுல்லாக நம்பலை. அப்போ சந்தேகம் தவறு அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரைகிட்ட எல்லா பொறுப்பையும் பெரியார் கொடுக்குறாரு. ஸோ காங்கிரஸ் தலைவராக இருந்த டாக்டர் வரதராஜுலு நாயுடு அண்ணாதுரையை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ணாதுரையை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு அழைச்சது யார்? வரதராஜுலு நாயுடு. ஸோ சேலம் மாநாட்டில் பெரியாரின் பெயருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாமல் காலத்தே உதவியவர் யாருன்னா அதுவும் அண்ணாதுரை தான். ஓகே. ஸோ திருச்சி மாநாடு 1945. ஸோ சேலம் மாநாட்டில் 2 பேருக்குமே இடையே ஒரு சின்ன மனவிரிசல் அப்படிங்கிறது வந்தாச்சு. பெரியார் அண்ணாதுரையை சந்தேகப்படுறாரு. அப்போது இந்த விரிசல் அப்படிங்கிறது சரியாச்சா அப்படின்னா இல்லை, போக போக பெருசாகிட்டே தான் இருக்குது. அரசியல் கட்சியான நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயரில் முழுமையான சமுதாய இயக்கமாக மாற்றும் பொறுப்பின் போக்கில் அண்ணாதுரைக்கு உடன்பாடு அப்படிங்கிறது இல்லை. அப்போ அண்ணாதுரை ஒரு ஜனநாயகவாதி, தேர்தல் அரசியலில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. பட் பெரியாருக்கு தேர்தல் அரசியல் அப்படிங்கிறதுல நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. அப்போ 2 பேரும் இதிலேயே அவங்களோட கொள்கையில் வேறுபடுறாங்க. அதே போல் பார்த்தோன்னா பெரியார் ஒரு எதேச்சதிகார சர்வாதிகாரத்தில் நம்பிக்கையுடையவர். ஆனால் அண்ணாதுரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் தான் திருச்சி மாநாடு நடக்குது 1945. ஸோ அந்த திராவிடர் கழகத்தார் அனைவரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை யார் கொண்டு வராங்கன்னா பெரியார் கொண்டு வராரு. ஆனால் அண்ணாதுரை என்ன சொல்கிறாருன்னா கழக தொண்டர்கள் வேணும்னா கருப்பு சட்டையை சீருடையாக அணியட்டும், மற்றவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் கருப்பு சட்டை தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. ஸோ அண்ணாதுரையோட மன ஓட்டத்தை வெளிப்படுத்திய கதைகள் எதெல்லாம் பார்த்தோன்னா ராஜ்பாட் ரங்கத்துறை, மரத்துண்டு, இரும்பாரம், இந்த கதைகளெல்லாம் அவரோட மன ஓட்டத்தை வெளிப்படுத்துச்சு. இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம், பிரகாசம் சிஎம்மாக இருக்கிறாரு, அவர் பீரியட்லையும் ஹிந்தி அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக அண்ணாதுரை, பெரியார் எப்பவும் போல் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ திராவிட இயக்கத்தின் பால் பற்று கொண்டோர் பலர். அவர்களில் முன்னணியில் இருந்தவங்க யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா? ஸோ அவர் பார்த்து ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு திராவிடர் இயக்கத்தில் சேர்ந்து ஏழையானவர் யாருன்னா பாரதிதாசன் தான். ஸோ இவரோட பாடல் எங்கேயுமே ஒலிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இவர் பெரியாரை பார்த்து கூட ஒரு பாடல் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகை தொழும் அப்படின்னு ஒரு இது எழுதியிருப்பார். ஸோ அண்ணாதுரையின் ஓர் இரவு நாடகத்தின் 25வது காட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பாரதிதாசன், அண்ணாதுரை. ஸோ அதில் தான் அண்ணாதுரைக்கு அவர் அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணி மைந்தன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். எங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அறிஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது பாரதிதாசன்னு. ஸோ அது எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஓர் இரவு அப்படிங்கிற நாடகத்தோட 25வது காட்சியில். இப்போ பாரதிக்கு நேர்ந்த கதி அவரது சீடருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அவங்க பாரதிதாசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு, ஏன்னா பாரதியார் கடைசி காலத்தில் ரொம்பவே ஏழ்மையில் தான் இதாக இருப்பார். பாரதிதாசனுக்கு அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சில ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க.
அப்போ நாமக்கல் செல்லப்ப ரெட்டியார் இதற்கான முயற்சியை மேற்கொண்டார். இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்க ஆர்வத்துடன் முன்வந்தவர் யாருன்னா அண்ணாதுரை. ஆனால் இதில் பெரியாருக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. 1946 ஜூலை 28 பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி வழங்கப்பட்ட விழாவில் அண்ணாதுரை பங்கேற்று பாராட்டினார். பெரியாருக்கு கவிதை, கதை, நாடகம், சினிமா, ஸோ இந்த மாதிரி இயக்க வளர்ச்சி இதெல்லாம் வச்சு ஸ்டார்டிங் அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சினிமாவில் ஃபேமஸ் ஆனவங்க தான் வந்து அரசியலில் இருந்திருப்பாங்க. ஸோ பிரச்சாரத்துக்கு கூட இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் காங்கிரஸ். ஸோ அந்த இது வந்து பெரியாருக்கு பிடிக்கல. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வின்னாகிறது அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இந்திய விடுதலை நாள் துக்க தினமாக. ஸோ இதை வந்து போன இதிலையே பார்த்துருப்போம். ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர நாளாக கொண்டாடினப்ப பட் பெரியார் என்ன பண்ணியிருப்பார்னா இங்கே அந்த தினத்தை வந்து துக்க தினமாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி துக்க தினமாக தான் அனுசரிச்சிருப்பாங்க. இப்போ கண்டன கூட்டம் 1948. தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து மொழிக் கொள்கை பற்றி எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாதவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிஎம் ஆனோடனே ஹிந்தியை மறுபடியும் கட்டாய பாடமாக்கி உத்தரவிட்டார். இதனால் 1948 ஜூலை 27 சென்னையில் ஒரு கண்டன கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது ஹிந்திக்கு எதிராக, இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக. ஸோ அதில் வந்து பெரியாரும் அண்ணாதுரையும் பங்கேற்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பால் ஒன்றுபட்டு மனப்பான்மையால் வேறுபட்டிருந்த பெரியாரையும் அண்ணாதுரையையும் இது ஒன்று சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஈரோடு மாநாடு 1948 பெரியார் வந்து ஈரோட்டில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை தலைமை வைக்கிற மாதிரி யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா அண்ணாதுரைகிட்ட கேட்குறாரு. ஸோ அதே மாதிரி அண்ணாவும் ஈரோடு சென்று அந்த இதுக்கு வந்து கலந்துக்கிட்டாரு. அப்போ இந்த மாநாட்டில் இன்னொருத்தரும் கலந்துக்கிட்டாங்க, யாருன்னா திருவிகா. ஸோ அந்த மாநாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பெரியார் கழக பெட்டி சாவியை அனைவரது முன்னிலையிலும் யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அண்ணாதுரையிடம் நான் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தோன்னா பெரியார் மணியம்மை திருமணம். ஸோ 1949 ஜூலை 9 பெரியார் வந்து மணியம்மையை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த டைமில் பெரியாருக்கு 70 வயசு, மணியம்மைக்கு 30 வயசு. ஸோ இது வந்து அண்ணாதுரைக்கு மட்டும் இல்லை, அந்த கழகத்துலேருந்து எல்லாருக்குமே ஒரு பேரிடியாக இருக்குது. பட் அதுக்கு பெரியார் என்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து எனக்கு அப்புறமா இந்த கழகத்தை கட்டி காக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஸோ ஒரு பொறுப்பானவங்க வேணும். அப்போ அதனால தான் நான் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணேன், என்னோட அடுத்த வாரிசு ஆக்கிறதுக்கு தான் இந்த சட்ட ரீதியான ஒரு பதிவு திருமணம் பண்ணனே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி அந்த மாநாட்டில் பெட்டி சாவியை நான் அண்ணாதுரைகிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர், ஈரோட் மாநாட்டில் சொன்னவர் இப்போ மணியம்மை கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிறது ரெண்டாக பிளவுபடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அப்போ அண்ணாதுரைக்கு இது சுத்தியமாக பிடிக்கல. அதனால் அங்கேருந்து விலகி 1949 பெரியாரோட பிறந்த நாளான செப்டம்பர் 17 திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சென்னை பவளக்கார தெரு 7ஆம் எண் இல்லத்தில் கூடி ஸ்டார்ட் பண்ணுற தீர்மானம் வச்சு கொண்டு வராங்க. இதுக்கான கொடியும் மேலே கருப்பும் கீழே சிவப்பும் அப்படிங்கிற கொடியும் கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ தொடக்க விழா எங்கே நடந்திருக்குன்னா சென்னை ராபின்சன் பூங்கா மைதானத்தில் தான் தொடக்க விழா நடந்துச்சு. பெத்தம்பாளையம் பழனிசாமி அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ கொட்டும் மழையில் தான் அண்ணாதுரை உரையாற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரியார் தான் அவரது நிரந்தர தலைவர், ஆனால் அவருக்காக இந்த நாற்காலி வந்து எப்போவுமே காலியாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னால் வந்து பெரியாரோட ஒன்றா சேர்ந்து பணியாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திராவிடர் கழகத்துக்கு விடை கொடுத்து இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ துவக்கத்தில் திமுகவின் அலுவலகம் பவளக்கார தெரு வீட்டில் இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு மின்ட்டில் ஒரு வாடகை வீட்டுக்கு மாறி பின்னர் சென்னையில் இடத்தை வாங்கி அங்கே தான் அறிவகம் இப்போ இருக்கு இல்லையா, அறிவகம். ஸோ அது வந்து அங்கே தொடங்குறாங்க, பெயரிடுறாங்க 1951. ஸோ இதற்காக தமிழ்நாடெங்கும் நாடகங்கள் நடத்தி நிதி அப்படிங்கிறதும் சேர்க்கப்படுது. பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்படுது, கிளை கழகங்கள் துவங்கப்படுது, அதில் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்க்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஆகுது. அடுத்தது முதலமைச்சர்களின் பங்களிப்பு. ஸோ குமாரசாமி ராஜா திமுக ஸ்டார்ட் பண்ணதுலே இருந்தே சென்னை ராஜதானியோட முதலமைச்சராக இருந்தார். நமக்கு தெரியும் 1949 பீரியடில் அவர் தான் இருப்பார். ஸோ
அவர் வந்து அந்த திமுகவை அவர் வந்து காங்கிரஸ் இல்லையா, ஸோ திமுகவை வந்து ஒரு தேச விரோத சக்தியாக தான் பார்த்தாரு. அதனால தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது ஆரிய மாயை வந்து தடை விதிச்சிருப்பார் ஆரிய மாயைக்கு. ஸோ ஆனால் அது வெளிவந்து 7 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஸோ அதை படிக்கணும்னு நினச்சவங்க ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பாங்க. பட் இவர் பண்ண வேலையால் என்ன ஆகும்னா, இவங்க ஒரு 154க்கும் மேற்பட்ட இடங்களில் மேடைகள் போட்டு அந்த ஆரிய மாயையை வந்து படித்து காட்டுறாங்க எல்லாருக்கும். ஸோ அது இன்னுமே ஃபேமஸ் ஆயிருச்சு. அடுத்தது குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வர்றாரு. ஸோ அதுக்கு எதிராகவும் போராட்டங்கள் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்தது ராஜாஜிக்கு அப்புறமா காமராஜரை வரவேற்ற திமுக அவரது தட்சிண பிரதேச ஆதரவு முயற்சியை மட்டும் ஆதரிக்கலை. ஸோ தமிழ்நாடு பெயர் மாற்றம் பற்றிய காமராசர் அரசாங்கத்தின் சமரச தீர்வையும் திமுக வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவதற்கேற்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமில் தான் பக்தவச்சலம் சிஎம் ஆகிறாரு. ஸோ அவருமே வந்ததும் ஹிந்தியை கொண்டு வராரு. அதனால ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது போது இதை போன வீடியோலையே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் 1967 எலெக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸோட செல்வாக்கு சரியுது. ஸோ இந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வெற்றி பெறுது. அண்ணா சிஎம் ஆகிறாரு. ஸோ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கூட்டணியில் ராஜாஜியோட சுதந்திரா கட்சியும் இருந்துச்சு. ஆனால் ராஜாஜிக்கு முக்கிய குறிக்கோளாக இருந்தது என்னென்னா, காங்கிரஸை வந்து எப்படியாச்சும் சாய்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஸோ அதுக்காக அவர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னும் அது கூட சேர்ந்து எல்லா கட்சிகளும் நிறைய கட்சிகள் வந்து சேருது. ஸோ இவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. ஓகேவா? இப்போ தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்தி திணிப்பு, ஸோ தமிழ்நாடு பெயர் மாற்றம், உணவு பஞ்சம், விலைவாசி உயர், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படின்னு கொடுக்குறதுன்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க. அதே போல் சிவாஜி கணேசனும் நாகேஷும் நடித்த வாழ்க நம் தாயகம் அப்படிங்கிற திரைப்படத்தை காங்கிரஸார் திரையிட்டு காட்டி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. பட் 1967 எலெக்ஷனில் யார் தான் வின் பண்ணாங்க அப்படின்னா, நீதி கட்சி தான் வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, ஜஸ்ட் இது மட்டும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது தென் சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலிருந்து விலகி பின்னர் ஆளுநரால் சட்டமன்ற மேலவைக்கு நியமிக்கப்பட்டார். யார்? அண்ணா. ஓகேவா? ஸோ ஆளுநர் அண்ணாவை ஆட்சி அமைக்குமாறு அழைத்தார். அவர் நெடுஞ்செழியன், கருணாநிதி ஆகியோருடன் சென்று அமைச்சர்கள் பட்டியலை கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் ஆளுநராக இருந்தது உஜ்வல் சிங். அவர் 1967 மார்ச் 6 ராஜாஜி மண்டபத்தில் அண்ணாவுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறாரு. ஸோ அண்ணாதுரையோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மன சமநிலை இழக்காமல் பணிவுடன் இருந்திருப்பார். ஸோ மெரினா கடற்கரையில் மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். பண்பாளரான அவர் தேர்தல் வெற்றிக்கு வியூகம் அமைத்து கொடுத்த ராஜாஜி விஷக்கிருமிகள் என்று வர்ணித்த முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம். ஸோ மாறி மாறி அந்த அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மட்டும் ஓடிட்டே இருக்குது. பட் அண்ணா வந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருப்பார் அவர் சிஎம் ஆனதுமே. ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சமய சார்பற்ற அரசு அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு இதில் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் பெரியாரோட கொள்கைகளை மதித்தவர் இல்லையா, அதனால். அடுத்தது நிர்வாக நெறி அப்படின்னு பார்த்தோன்னா, நிர்வாக சிக்கனத்தின் சின்னமாக இருந்தது அறிஞர் அண்ணா தான். ஓகே. ஸோ அண்ணாவே அவரது சென்னை நுங்கம்பாக்கம் அவென்யூ ரோட்டில் ஒரு சாதாரண வீட்டில் தான் வசிச்சிருப்பார். ராஜாஜியின் யோசனையை ஏற்று தலைமைச் செயலகத்திலும் அரசாங்க அலுவலகங்களிலும் கட்சிக்காரங்கள் சென்று அதிகாரிகளை சந்திப்பதை கட்டுப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படியரிசி திட்டத்தின் மூலமாக வறுமை ஒழிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். ஸோ இது 1967 மே 15 கோவையிலும் சென்னையிலும் இந்த படியரிசி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்தது இலவச கல்வி. ஸோ இலவச கல்வி அப்படிங்கிறது காமராஜர் அவர்கள் கொடுத்தது தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணியே இவரும் கொண்டு வந்திருப்பார். மாத வருவாய் 1500க்கு குறைவாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து
அந்த ஃபேமிலியை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு இலவச பல்கலைக்கழக முன் சட்ட கல்வி பெற வழிவகுக்கப்பட்டது. அதே மாதிரி ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்ற நீதி கட்சி பாரம்பரிய கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தான் இவங்க செயல்பட்டுட்டு இருந்தாங்க. வறுமையை மட்டும் அளவில் வச்சு தான் கல்வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்றபடி எந்த ரிசர்வேஷனும் இல்லை. அடுத்தது ஜமீன் ஒழிப்பு சட்டம். ஸோ நிலமிழந்தோருக்கு பட்டா வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்படுது. நில உச்சவரம்பை 30 ஏக்கர்லேருந்து 15 ஏக்கராக குறைக்கிறதுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அண்ணாதுரையோட பொருளாதார கொள்கையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா விஞ்ஞான சோஷியலிசம் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. ஓகேவா? சோஷியலிசம் அப்படின்னா சேமநலம் மட்டுமல்ல, சேமத்துக்கு உறுதி தருவது மட்டுமல்ல, சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது கூட சோஷியலிசம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறாரு. ஸோ சமுதாயத்தோட கடைசி தளத்தில் விரட்டப்பட்டவர்களுக்கு கூட எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. இதுதான் வந்து காந்தியோட கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போது தொழில் பெருக்கம். விவசாய வளர்ச்சியும் தொழிலில் பெருக்கமும் பொருளாதார முன்னேற்றம் என்ற வண்டியின் 2 சக்கரங்களை போன்றவர் அப்படின்னு அறிந்தது யாருன்னா அண்ணா. ஸோ இதனால தான் சேலம் எஃகு ஆலை, தூத்துக்குடி துறைமுகம் இதெல்லாம் வந்து உடனடியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாரு. 1967 ஜூலை வந்து தொழில் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி கூட 46க்கு பிறகு அண்ணாதுரையின் கவனம் பொருளாதார பிரச்சனைகளில் திரும்பியது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வீராணம் குடிநீர் திட்டம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா அண்ணா தான். ஸோ அவர் தான் கடலூரில் இந்த திட்டத்துக்கான அடிக்கல் அப்படிங்கிறத நாட்டியிருப்பார். ஓகேவா? அடுத்தது சமுதாய சீர்திருத்தம் அப்படிங்கிறதுல முக்கிய இதாக பங்காற்றியிருப்பாங்க. 1967 ஜூலை 18 இந்து திருமணங்கள் திருத்த மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். அடுத்தது போக்குவரத்து நாட்டுடைமையாக்கல். ஸோ இது வந்து தொழில்கள் உற்பத்தி சாதனம் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கல், பொது உடைமை சமதர்மம். ஸோ அவர் சமதர்மம் அப்படிங்கிறத சொல்லிட்டார்ல, அதனால எல்லா விஷயங்களையும் மேற்கொள்கிறாரு. ஸோ எல்லாம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது தமிழ்நாடு பெயர் மாற்றம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே. 1967 ஜூலை மாதம் இதுக்கான தீர்மானம் ஜூலை 18 கொண்டு வரப்படுது. 1969 ஜனவரி 14 சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது. அடுத்தது இவர் இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றம் செஞ்சு கொஞ்ச நாள்லே February 3 அண்ணாதுரை அவர்கள் வந்து இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இவரோட பீரியடில் தான் 1968 2வது உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாநாட்டை தொடங்கி வச்ச குடியரசுத் தலைவர் யார் அந்த டைமில் யார் இருந்தாங்கன்னா ஜாகிர் ஹுசேன் மாநாட்டை தொடங்கி வச்சுருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. அண்ணா வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பார். ஸோ ஜான்வரி 3 to 10 வரைக்கும் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சிலைகள் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீதி கட்சி தலைவர் ஏ. ராமசாமி முதலியார் அப்போதைய சென்னை மவுண்ட் ரோட்டில் திறந்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1968 ஜனவரி 1 என்று அண்ணாவோட சிலையை திறந்து வச்சுருக்காங்க அந்த 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை முன்னிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து 1968 ஜான்வரி 8 திருத்த சட்டமாக நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த சட்டத்திலேருந்து ஹிந்தி ஆட்சி மொழி ஆவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் இருந்தனால மறுபடியும் போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். பட் அந்த டைமில் தான் அண்ணா வந்து இங்கே இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராரு. 1968 ஜான்வரி 23 தான் வந்து இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு அவசர கூட்டம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படுது. 2 மொழிகள் தான் தமிழ்நாட்டில் கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மாணவர் பேருந்து பணியாளர் மோதல். ஸோ 1968 ஓட்டுநர் நடத்துனருக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரொம்ப வன்முறையாக வெடிக்குது. ஸோ இதுக்காக ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறதும் அமைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இவரோட பீரியடில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மாநில சுயாட்சி 1968 ஜூலை 28 மாப்போ சிவஞானத்தோட தமிழரசு கழக மாநாட்டில் கலந்துட்டு பேசிய அண்ணா மாநில சுயாட்சி கொள்கை பற்றி விளக்கினார். ஸோ மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இதில் வலியுறுத்தி பேசியிருப்பார். அதுபோல் மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருந்திருப்பார். என்னதான் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் சரி, ஆனால் ஏழைகள் வந்து அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும், அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுவிலக்கு கொள்கையில் வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்திருப்பார்.
அடுத்தது 1968 ஏப்ரல் மாதம் இவர் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பார். போப்பாண்டவரையும் தனியாக சந்தித்து உரையாற்றியிருப்பார். அடுத்தது அண்ணாவின் 1.5 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறமா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பீச்சி திருமன் அப்படிங்கிறவர் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? பட் அது இதாகிருக்காது. அடுத்தது கீழ் வெண்மணி கொடுமை 1968. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1968 டிசம்பர் 25 சமகால தமிழ்நாட்டு வரலாற்றில் கரை படிந்த நாள். ஏன்னா அன்னைக்கு தான் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கீழ் வெண்மணி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு குடிசையில் 42 ஆதிதிராவிட பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் வைத்து பூட்டப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டனர். இதுக்கான ரீசன் என்னென்னா விவசாய கூலியை உயர்த்தி தாங்க அப்படின்னு கேட்டது தான். ஸோ இதுதான் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த ஒரு மிருகத்தனமான படுகொலை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அண்ணாவின் ஆட்சி மீது விழுந்த ஒரு அழிக்க முடியாத கரையும் இதுதான். ஓகேவா? ஆனால் இதுக்கு தீர்வு காண்றதுக்காக அண்ணா நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பார். எதுவுமே வெற்றி பெற்றிருக்காது. ஸோ நீதி விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்ற அண்ணாவின் கூற்று அப்படிங்கிறது கேலி கூத்தாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அண்ணாவின் அந்திய காலம். ஓகேவா? அந்திய காலம். ஸோ நியூயார்க் நினைவு மருத்துவமனையில் அண்ணா புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பார். ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாருன்னா தியோடர் மில்லர் அப்படிங்கிறவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ சிகிச்சை முடிஞ்சு அவர் இங்கே சென்னை வந்திருப்பார். பட் இருந்தாலும் 1969 அவர் இறந்துருவார். ஓகேவா? ஸோ இதுதான் அண்ணா அவர்கள் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ அறிஞர் அண்ணா பற்றி கொஷின்ஸ் வேணால் தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. அண்ணாவும் பெரியாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள வேணால் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.